ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் அறிவு சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு வங்கியான சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்தால் இப்போ உங்களுக்கு ஒரு புது ஜாப் அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஜாப்க்கு யாரும் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றி தான் மொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள பொறுத்தவரை நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மத்திய அரசு வங்கியான சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்தா இப்போ உங்களுக்கு இந்த ஜாப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன ஜாப்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸர் இன் ஸ்கேல் 3 அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இன் ஸ்கேல் 1 இன் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரி ஆன் ரெகுலர் பேசிஸ்ல தான் உங்களுக்கு இந்த ஜாப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு எப்போ ஆன்லைன்ல ஓப்பன் ஆயிருக்குன்னா, ஜனவரி 20 இருந்து உங்களுக்கு ஜாப் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா February 3 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன்ல தான் இருக்கும். டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட் கொடுத்துருக்காங்க February/March. அந்த டயத்துல உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கலாம். டென்டேட்டிவ் டேட் ஆஃப் இன்டர்வியூ எப்பன்னு சொல்லியிருக்காங்க March/April. அந்த டேட்ல உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கலாம். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன வேகன்சிஸ், ஸ்கேல் வைஸ், கேட்டகரி எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸர். இதுக்கு ஓவராலா மொத்தம் 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கேல் 3ல வருது. எஸ்சியில் ஒரு 7 வேகன்சி, எஸ்டியில் ஒரு 3 வேகன்சி, ஓபிசியில் ஒரு 13, இடபிள்யூஎஸ்ல ஒரு 5 வேகன்சி, யூஆர்ல ஒரு 22. ஓவராலா ஒரு 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இது வந்து ஸ்கேல் 1ல வருது. எஸ்சியில் ஒரு 45, எஸ்டியில் ஒரு 22, ஓபிசியில் ஒரு 81, இடபிள்யூஎஸ்ல ஒரு 30, யூஆர்ல ஒரு 122. டோட்டலா இது ஒரு 300. மொத்தமா உங்களுக்கு 350 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 2 போஸ்ட்டுமே சேர்த்து. இதோட அப்ரிவேஷன்ஸ் ஆல்ரெடி கீழே கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, நேஷனாலிட்டி நீங்க சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்க ஆல் ஓவர் சிட்டிசன்ஸ் எல்லாரும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா, ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸர். இது ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 3ல வருது. இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி படிச்சிருக்கலாம். ஃபுல் டைம் கிராஜுவேஷன் ஃப்ரம் ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் இங்கிலீஷ்ல எனி டிசிப்ளின் நீங்க முடிச்சிருக்கலாம். ஆனா அதுல யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, சிஎஃப்ஏ, சிஏ, எம்பிஏ இன் ரெலவென்ட் ஸ்ட்ரீம்ல படிச்சவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? வேலிடிட்டி சர்டிஃபிகேஷன் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, சர்டிஃபிகேட் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆபரேஷன் ஃப்ரம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல நீங்க இந்த சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இருந்தா மட்டும் தான் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அது வேலிடிட்டி சர்டிஃபிகேஷனா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வேணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரபிள் சர்டிஃபிகேஷன் உங்ககிட்ட இந்த சர்டிஃபிகேட் இருக்கலாம், ப்ரிஃபரபிள் இருந்தா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்னா, சர்டிஃபைட் அசோசியேட் ஆஃப் த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸ் CAIIBங்கிற சர்டிஃபிகேட், சர்டிஃபைட் இன் ட்ரேட் ஃபினான்ஸ் ஆர் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இண்டிவிஜுவல் IIBF, CDCS certified documentary credit specialist, CITF certified in international trade and finance, NISM National Institute of Securities Markets. இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கும், உங்களுக்கு முன்னுரிமை அளிப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 years நீங்க ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிருக்கணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும். அவுட் ஆஃப் 3 years மேண்டட்டரி இன் ட்ரேட் ஃபினான்ஸ். அதுல நீங்க 5 வருஷத்துல நீங்க 3 வருஷம் மினிமம் நீங்க ட்ரேட் ஃபினான்ஸ், ஃபாரெக்ஸ் ஆபரேஷன்ஸ், IBO கிஃப்ட் கேசிட்டிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 25 yearsல மேக்ஸிமம் 35 yearsக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரொஃபைல் இதுக்கெல்லாம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் நீங்க அதை நீங்க அப்படியே படிச்சு பார்த்துக்கோங்க. கேரக்டர்ஸ் பில், அண்டர் கலெக்ஷன், உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க இருக்கணும் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிசைட் ஸ்கில் என்னென்ன வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் நாலேஜ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், FEMA, யூனிஃபார்ம் கஸ்டம்ஸ் ப்ராக்டிஸ், UP, இதெல்லாம் இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். இது வந்து ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 1ல வருது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும். அப்படியே 2 years in full time master of business administration MBA or postgraduate diploma in business analytics or postgraduate diploma in business management, postgraduate program in management, postgraduate diploma in management with major specialization marketing. மார்க்கெட்டிங்ல நீங்க ஒரு MBA முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. அதுல வந்து 2 yearsல நீங்க 1 year வந்து நீங்க பேங்கிங்ல மார்க்கெட்டிங் டொமைன்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஷால் பி ரெக்ரூட்டட் பிரைமரி ஃபார் ஃபீல்டு பேஸ்ட் ரோல் தான் உங்களுக்கு இருக்கும். ஃபார் பிசினஸ் மொபிலைசேஷன்ல தான் உங்களுக்கு அந்த ஒர்க் இருக்க போகுது. ஏஜ் பாத்தீங்கன்னா மினிமம் 22 years அண்ட் மேக்ஸிமம் 30 years இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த இன்டர்வியூ அப்போ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு போகணும், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொண்டு போகணும். அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்க இன்டர்வியூ அப்போ நீங்க எல்லாமே கொண்டு போற மாதிரி இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு நம்ம போஸ்டிங் போடலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC/ST இருந்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் 5 years, OBC இருந்தீங்கன்னா 3 years கொடுத்துருக்காங்க. PWD கேண்டிடேட்ஸ் அந்த 10 years கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ டைட் இன் 1984 yearsனா அவங்களுக்கு ஒரு 5 years கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்கன்னா பை 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க.
ப்ரொபேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரொபோஷன் பீரியட் இருப்பீங்க. ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து ஒரு 2 இயர்ஸ் நீங்க ப்ரொபோஷன் பீரியட்ல இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பர்மனன்ட் ரோல் கொடுப்பாங்க. இந்த ஜாப் உங்களுக்கு பாண்ட் கொடுத்துருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஷால் எக்ஸிக்யூட் பாண்ட் ஆஃப் 3 lakhs ஆஃப் பீரியட் ஆஃப் 3 years ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங். நீங்க வந்து ஜாயின் பண்ண டேட்ல இருந்து நீங்க மினிமம் 3 years நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே நீங்க வந்து ஜாப் ரிலீவ் பண்ணிட்டா நீங்க பாண்ட் அமௌண்ட்டா 3 lakh பே பண்ற மாதிரி இருக்கும். அது அவங்க கரெக்டா இந்த ஜாப் நம்ம சேலரி எவ்வளவு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சீனியர் மேனேஜர் ஸ்கேல் 3க்கு உங்களுக்கு பேசிக் பே சேலரி பாத்தீங்கன்னா 85,920 கொடுக்குறாங்க. உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் போக அரௌண்ட் 1 lakh நீங்க உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி கிடைக்கும். அசிஸ்டன்ட் மேனேஜர் பாத்தீங்கன்னா ஸ்கேல் 1, இதுக்கு பேசிக் பே வந்து 48,480. உங்களுக்கு அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு மினிமம் 60,000 to 70,000 நீங்க ஏர்ன் பண்ணலாம். செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் எப்படி ஒரு ஆன்லைன் டெஸ்ட் கனெக்ட் பண்றாங்க அண்ட் ஒரு பர்சனல் இன்டர்வியூ கனெக்ட் பண்றாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கேட்டகரி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ல ஒரு 70 கொஸ்டின் 70 மார்க்கு கொடுக்குறாங்க. பேங்கிங், பிரசன்ட், எக்கனாமிக்ஸ் நிறைய அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு 30 கொஸ்டின் 30 மார்க்குக்கு மொத்தமா 100 கொஸ்டின் 100 மார்க் கனெக்ட் பண்றாங்க. காம்போசிட் டைம் ஆஃப் மொத்தமா எக்ஸாம் டைம் வந்து 1 hour எக்ஸாம். பெனால்டி ஃபார் ராங் ஆன்சர், உங்களுக்கு நீங்க அட்டன் பண்ற ஒரு ராங் ஆன்சருக்கு பெனால்டி எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நோ பெனால்டி ஃபார் ராங் ஆன்சர் சொல்லிட்டாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், வேலூர் இந்த சிட்டிஸ்ல உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு. அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் வந்து ஏதாவது ஒரு சென்டர் தான் நீங்க வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சூஸ் பண்ற அலோகேட்டட் சென்டர் வேண்டிய எக்ஸாமினேஷன் டைமிங்லாம் உங்களுக்கு கால் லெட்டர் மூலமா சென்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இமெயில் உங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ் கனெக்ட் பண்றாங்க. அதுல குவாலிஃபைங் மார்க் பாத்தீங்கன்னா 50% வந்து அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அவங்க வந்து எடுக்கணும். 50% இருந்தால் அவங்க இன்டர்வியூக்கு குவாலிஃபை ஆவாங்க. 45% வந்து SC, ST, OBC, PW கேண்டிடேட்ஸ் வந்து 45% நீங்க குவாலிஃபைங் மார்க் எடுக்கணும். இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ் கனெக்ட் பண்றாங்க. அதுல இன்டர்வியூல பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க்ஸ் ஃபார் இன்டர்வியூ வில் பி 50% ஃபார் அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 50%, 45% ஃபார் SC, ST, OBC, PW கேண்டிடேட்ஸ் வந்து 45% இன்டர்வியூ குவாலிஃபை. வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூக்கு வந்து 70:30 இந்த ரேஷியோல தான் உங்களுக்கு இது பண்றாங்க. கேண்டிடேட்ஸ் who are successful in online test will be நீங்க ஆன்லைன் டெஸ்ட்ல யார் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்களோ அவங்கள தான் உங்களுக்கு இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்டர்வியூ உங்களுக்கு மொத்தமா கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதுல தான் நீங்க செலக்ட் ஆவீங்க இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். அப்ளிகேஷன் ஃபீஸ், இன்டிமேஷன் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. SC, ST, PW கேண்டிடேட்ஸ், உமன் கேண்டிடேட்ஸ் வந்து 175 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் வந்து 850 பே பண்ற மாதிரி இருக்கும். OBC கேண்டிடேட்ஸ்லாம் 850 பே பண்ற மாதிரி இருக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நாட் மோர் தென் ஒன்லி ஏதாவது நீங்க ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்க போடணும். நீங்களே ஒரு மல்டிபிள் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கேன்சல். ஹவு டு அப்ளை, எப்படி நம்ம இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். அப்ளிகேஷன் அப்ளை பண்றது ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ண போறோம். January 20 இருந்து அடுத்த மாசம் 3ஆம் தேதி இருந்தால் அப்ளிகேஷன் வேலிட்ல இருக்கும். அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட போட்டோகிராஃபை நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சிக்னேச்சரையும் உங்களோட இதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பர்சனல் மெயில் ஐடி உங்ககிட்ட இருக்கணும். எப்படி அப்ளை பண்ணு சொல்லியிருக்காங்க. பேங்க் வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அதுல போயிட்டு கிளிக் டு அப்ளை ஆன்லைன் அதை நீங்க கொடுத்தீங்கன்னா டேரக்டா அதோட லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்க டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா டேரக்டா நீங்க கேரியர் பேஜுக்கு வந்துடலாம். அப்ளை பண்ற பேஜுக்கு நீங்க டேரக்டா உள்ள வந்துடலாம். நீங்க அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும். உங்களோட போட்டோகிராஃப் தேவை, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. உங்களோட போட்டோ வந்து நீங்க ஒரு லைவ் போட்டோகிராஃபும் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண கூட நீங்க டேரக்டா எடுத்துக்கலாம். மொபைல் மூலமா நீங்க இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். மோட் ஆஃப் பேமெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட ஃபீஸ் வந்து ஆன்லைன் மூலமா நீங்க பேமெண்ட் பண்ண முடியும். நீங்க சக்சஸ்ஃபுல்லா பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் காப்பி வந்து கொடுத்துருவாங்க, ஜென்ரேட் ஆயிடும். அந்த பேமெண்ட் காப்பி தென் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா வச்சுக்கோங்க. இப்போ டேரக்டா பாத்தீங்கன்னா அதோட கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம போட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் எப்படி நம்ம கைட்லைன்ஸ் எதுபடி நம்ம அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட எல்லாமே நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ண போறீங்க. உங்களோட போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். போட்டோகிராஃப் பாத்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும். பாஸ்போர்ட் ஸ்டைல் போட்டோல இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும் போட்டோ. அதுக்கு மாதிரி பாத்துக்கோங்க. டைமென்ஷன் வந்து 200 and 230 பிக்சல்ஸ்ல இருக்கணும். ஃபைல் பாத்தீங்கன்னா 20 KB to 50 KB இருக்கணும். போட்டோகிராஃப் வந்து நீங்க வந்து லைவாவும் கேப்சர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபோன் ஆர் மொபைல் ஃபோன் இல்ல வெப்கேம் மூலமா நீங்க டேரக்டா நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் வந்து நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாங்க் இங்க் பண்ணல நீங்க சைன் போடணும். அதோட டைமென்ஷன் வந்து 140 x 60 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைல் வந்து 10 KB to 20 KB ஃபைல் இருக்கணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இடது கட்டை விரல் ரேகை அதை நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் ஆர் ப்ளூ இங்க்ல வைக்கணும். ஃபைல் டைப் வந்து JPG ஃபார்மேட். டைமென்ஷன் வந்து 240 x 240 பிக்சல்ஸ். ஃபைல் சைஸ் வந்து 20 KB to 50 KB அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க.
ஹேண்ட் டிக்ளரேஷன் இமேஜ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்ல. அதை நீங்க இங்கிலீஷ்ல ரைட் பண்ணணும். அதை ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாங்க் இங்க்ல எழுதுங்க. அதோட ஃபைல் டைப் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். டைமென்ஷன் வந்து 8x400 பிக்சல்ஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைல் சைஸ் வந்து 50 கேபிலேருந்து 100 கேபில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் டிக்ளரேஷன்லாம் யார் அப்ளிகேட் பண்ண போறீங்களோ அவங்க தான் எழுதணும். எனி அதர் பர்சன், வேற யாரும் நீங்க வந்து இது பண்ண விடாதீங்க, ரைட் பண்ண வேண்டாம். அது வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படின்னா உங்களோட சிக்னேச்சர், அட்டெண்டன்ஸ், கால் ஷீட்ல எல்லாமே உங்களை நீங்க எக்ஸாம் எழுத வரப்போ உங்களை வந்து செக் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களோட சிக்னேச்சர் எதுவுமே உங்களுக்கு வந்து அட்டாச் சேமா இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து குவாலிஃபைட் ஆயிடும், டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. ப்ரொசீஜர் ஃபார் ஸ்கேனிங் த டாக்குமெண்ட்ஸ். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எப்படி ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும்னு ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் will not be registered unless candidate uploads of the photograph, signature, left thumb impression, handwriting declaration specified. நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்போ உங்களோட போட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் டிக்ளரேஷன்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும். இல்லாட்டி உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதோட ஹேண்ட் டிக்ளரேஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஐங்கிற இடத்துல ஐன்னு எழுதிட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட் யார் அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களோட கேண்டிடேட் எழுதுங்க. hereby declare that all the information submitted by me in the application form is correct, true and valid. I will present in supporting documents as been required. இது அப்படியே நீங்க ஒரு பேப்பர்ல எழுதிருங்க. எழுதிட்டு அதை நீங்க போட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க வெறும் இங்கிலீஷ்ல தான் எழுதணும். ஓகேவா? யார் அப்ளை பண்றீங்களோ அவங்க தான் எழுதணும். கால் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு. நீங்க எல்லாமே அப்ளை பண்ண பிறகு உங்களோட ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு கால் லெட்டர் வரும். எப்போ வரும்னா February/March அந்த ரேஞ்சில் உங்களுக்கு அந்த மந்த்க்குள்ள உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புவாங்க. பர்சனல் மெயில் அடிக்க உங்களுக்கு வந்துடும். அப்படி நீங்க டேரக்டா போய் பேங்க் வெப்சைட்ல போய் நீங்க வெப்சைட் நீங்க ரெகுலரா செக் பண்ணுங்க. ஏதாவது ஃபர்தர் அப்டேட், நோட்டீஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க டெய்லியும் செக் பண்ணுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா SC/ST ஃபார்ம் எப்படி இது நம்ம ரெடி பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. SC/ST, OBC சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நீங்க நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்ல இருக்கு, எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். EW சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நீங்க டேரக்டா நீங்க கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் நீங்க அந்த அப்ளை லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க டேரக்டா நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஜாபோட அப்ளை கேட்டாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.